Hello guys, welcome to our channel Finland Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயும் நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் பண்ணி இந்த டாபிக் பத்தி கேட்டிருந்தாங்க. அதுதான் ஃபின்லாண்ட்ல எப்படி நம்ம மூவ் பண்றது, பிளஸ் எப்படி நம்ம ஃபின்லாண்ட்ல வேலை வாங்குறது, அந்த டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய தகவலும் இந்த வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்கேன். ஃபின்லாண்ட்ல நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க லேபர் ஷார்டேஜ் நிறையவே இருக்கு. அதனாலவே கவர்மெண்ட் இங்க என்ன பண்ணிருக்கு, பிசினஸ் ஃபின்லாண்ட் அப்படின்ற இது பண்ணியுமா நிறைய புது ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுத்து லேபர் மார்க்கெட்டை வந்துட்டு அவங்க நல்லா டெவலப் பண்ண பாக்குறாங்க. ஸ்மால் ஸ்கேல்ஸ் கம்பெனிஸ்க்கும் பிளஸ் மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கும் நம்மளோட பிசினஸ் வேர்ல்ட்ல இருந்து ஃபண்ட் பண்ணி இன்டர்நேஷனல் டேலண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ற பூஸ்ட் ப்ரோக்ராம்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. அதை பத்தின சில இன்ஃபர்மேஷன் நான் சில இங்க கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம எந்த டைப் ஆஃப் ஜாப் நம்ம இங்க அப்ளை பண்ணலாம், எந்த டைப் ஆஃப் ஜாபுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்கு, நிறைய இன்டர்நேஷனல் டேலண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பத்தி நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஃபின்லாண்ட்ல ஜாப் நம்ம ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், சேலரி நல்லா இருக்கும். ஸோ நல்ல பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு காம்படிட்டிவ் சேலரி அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்க நல்லாவே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல வந்துட்டு 8 hours பெர் டே ஒர்க் பண்ணுவோம். பட் இங்க வந்துட்டு 7.5 hours பெர் டே தான் நம்ம ஒர்க் பண்ணா போதும். ஸோ வீக்லி பாத்தீங்கன்னா 37.5 days ஒர்க் பண்ணா போதும். அது மட்டும் இல்லாம இயர்லி ஒன்ஸ் நமக்கு வந்துட்டு சம்மர் வெக்கேஷன்ஸ் கிடைக்கும். என்னடா சம்மர் வெக்கேஷன் நம்ம ஸ்கூல் டைம்ல தானே கிடைச்சது, அதுக்கு மேல நம்மளால சம்மர் வெக்கேஷன் எடுத்ததே கிடையாது, இது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, நமக்கு 1 month வரைக்கும் நமக்கு சம்மர் வெக்கேஷன் இங்க அப்ளிகபிள் இருக்கு. ஸோ நீங்க இங்க ஜாப் பண்றீங்க அப்படின்னா உங்களால 1 month வரைக்கும் சம்மர் வெக்கேஷன்ஸை என்ஜாய் பண்ண முடியும். அது ஒரு நல்ல பெனிஃபிட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதர் பெனிஃபிட்ஸ் லைக் சோஷியல் செக்யூரிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இங்க வந்தீங்கன்னா. சோஷியல் செக்யூரிட்டி சொன்னீங்களா, அதாவது நமக்கு நாங்க நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கூட இருக்கு. நம்ம சப்போஸ் இங்க வேலை செஞ்சுட்டு நமக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா கூட நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி மூலியமா நமக்கு சில ஃபண்ட் கிடைக்கும். அதாவது மாசம் மாசம் நம்மளுக்கு சம்பளமும் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பிளஸ் அஃப்கோர்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு தெரியும், எப்படி இந்தியாவில் ஒர்க் பண்ணுவோம், இங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எப்படி ஒர்க் பண்றாங்க. அதுலயும் ஃபின்லாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் லைஃப் பேலன்ஸை ரொம்பவே பார்த்து பண்ணுவாங்க. ஃபின்லாண்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய விதம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விதம் தான் நமக்கு ஒர்க் ரெசிடென்ட் பெர்மிட். அதாவது நம்ம ஜாப் வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி ரெசிடென்ட் பெர்மிட் இங்க வாங்கிட்டு வரலாம். ஸோ இங்க ரெசிடென்ட் பெர்மிட் ஜாப் பேஸ்டா வாங்கிட்டு வரும்போது நமக்கு இங்க எப்படி ஒரு சிட்டிசனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது விதம் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி டைஸ். அதாவது நம்மளோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி நம்ம ஃபின்லாண்டில் இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஆல்ரெடி ஃபின்லாண்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட டைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணலாம். ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஜாப் பண்ணக்கூடிய அங்கே சான்சஸ். நீங்கள் இங்கே ஃபேமிலி டைஸ் பேஸ் பண்ணி ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பௌஸ் ஆர் பார்ட்னருக்கும் ப்ளஸ் கிட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். பேரண்ட்ஸ் இந்த ஸ்கீமுக்குள்ளே வரமாட்டாங்க. அதாவது இங்கே வந்துட்டு ஃபேமிலினா ஸ்பௌஸும் ப்ளஸ் கிட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸோட மூவ் பண்ணுற மாதிரியான பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது ஃபின்லாண்ட். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது ஸ்டடிங் இன் ஃபின்லாண்ட். அதாவது நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரியோ ஃபின்லாண்டில் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் கிடைக்கிறதும் ஜாப் தேடுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது மூணாவது விதம் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு. அண்ட் ஃபோர்த் வந்துட்டு அதர் கிரவுண்ட்ஸில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன். அண்ட் ஃபிஃப்த்தில் வந்துட்டு இங்கே டூரிசம் அண்ட் விசிட் விசா. நீங்கள் டூரிசம் அண்ட் விசிட் விசா எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months வரைக்கும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெர்மிட் கிடைக்கும், அதாவது விசா கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் டூரிஸ்டாகவும் இருக்கலாம், ப்ளஸ் எல்லா விசிட் விசா மூலயமா நீங்கள் வந்துட்டு இங்கே யாராவது ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்கு வரலாம். ரெசிடென்ட் பெர்மிட் ஃபார் ஒர்க் விசா. ஸோ நீங்கள் ஒர்க் பெர்மிட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு ஜாபை கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஜாபை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் நீங்கள் ஜாபை கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த ரெசிடென்ட் பெர்மிட் மூலிமா நீங்கள் ஃபின்லாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். நீங்கள் என்ட்ரு ஆகிறது ஃபர்ஸ்ட் ஜாப் கண்டுபிடிக்கணும். ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிங்க்டின்ல கிளியர் ப்ரொஃபைலை நீங்கள் வச்சுருக்கணும். கிளியர் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒர்க்கிங் ஃபார் ஃபாரின் கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேடியே வாய்ப்பு வரும். இன்ஃபேக்ட் என்னோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சான்ஸ் வந்துச்சு. நான் இந்த ஜாப்க்கும் இங்கே அப்ளை பண்ணலை, எனக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு அப்படி தான் இந்த வேலை கிடைச்சிது. பட் நான் சில பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் லிங்க்டின் மூலியமா அவங்கள அப்ளை பண்ணியும் இங்கே வந்திருக்காங்க ஃபின்லாண்டில். ஸோ 2 மூலியமாகவும் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஸோ லிங்க்டின்ல ஃபுல் கிளியர் ப்ரொஃபைலாக வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்ட்ராங்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த சில வெப்சைட்ஸும் நான் கீழே போட்டிருக்கேன். இங்கே வந்து துவோ மார்க்கினோ தோரி
ஃபின்லாண்ட், அதாவது theomarkkinotori.fi அப்படின்ற வெப்சைட் இங்கே இருக்குது. அதாவது தியோ அப்படின்றது ஒர்க், ஸோ ஒர்க் மார்க்கெட் இன் ஃபின்லாண்ட், ஜாப் மார்க்கெட் இன் ஃபின்லாண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸை சர்ச் பண்ண முடியும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ரீச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் எ ஜாப் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் ஃபின்லாண்ட் அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன்னா, பிஸ்னஸ் பேஸ் பண்ணி இங்கே ஃபின்லாண்டில் என்னென்ன பிஸ்னஸ் நடக்கும், ப்ளஸ் ஜாப் மார்க்கெட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் ஃபின்லாண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஃபின்லாண்ட் வெப்சைட்டில் போனீங்கனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அப்ளை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குற ஜாபாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு இருக்கும். இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ஹெச்ஆர்ஸ் வந்துட்டு நம்மளோட அப்ளை பண்ண ஜாபுக்கான நீங்கள் எதாவது செலக்ட் ஆகிருக்குமா இல்லை வேற எதையாவது கேண்டிடேட் மூவ் ஆகிறோமா அப்படின்ற மெயிலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். பட் டோன்ட் வரி, உங்களுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எந்தெந்த டைப் ஆஃப் ஜாபுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே எந்தெந்த ஜாப்ல வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய ஐசிடிஸ் கம்பெனிஸ், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ், ப்ளஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்கும். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நோக்கியா ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி, அதுவும் இங்கே வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக் மார்க்கெட் ஹோல்டர். ஸோ இங்கே நிறைய ஜாப்ஸ் வந்து நோக்கியா மூலியமாகவும் நிறைய பேர் இங்கே வராங்க. அதை தவிர நிறைய புது புது கம்பெனிஸும் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸுமே இங்கே ஃபின்லாண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஜாப்ஸில் நீங்கள் ஃபின்லாண்டுக்குள்ளே வரலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய கேமிங் கம்பெனிஸும் இங்கே ஃபின்லாண்டில் இருக்குது. எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும், இங்கே ஃபின்லாண்ட்லேருந்து தயாரித்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே விளையாடின ஆங்கிரி பேர்ட். எஸ், இங்கே வந்துட்டு ஃபின்லாண்டில் இப்போ நிறைய கேமிங் ரிலேட்டட் கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, ஸோ கேம் டெவலப்பராக இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான சில ஜாப்ஸ் இங்கே சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி வேகன்சிஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் சில ஜாப்ஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய ஃபார்மாசிட்டிக்கல்ஸ் கம்பெனிஸ் அண்ட் அதர் சில மைனிங் கம்பெனிஸ்லாமும் இருக்கும். அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் ஜென்ரல் கம்பெனிஸ். ஸோ அதை தவிர நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாமும் இருக்கும். இங்கே போஸ்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்டினா போஸ்ட், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போஸ்ட் மாதிரி இங்கே போஸ்டி சர்வீஸ். ஸோ அந்த மாதிரியான சில டிரைவர் ஜாப்ஸ் அண்ட் அதர் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மூவிங் கம்பெனிஸ்லேயும் சில ஜாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஜாப்ஸில் சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா ஃபினிஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இன் ஜென்ரல் சில கம்பெனிஸில் வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டாலே போதும். அதெல்லாம் தவிர நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் பார்த்தேன். அதுதான் என்னன்னா டிரைவர் ஜாப் ப்ளஸ் டூரிஸ்ட் ஜாப். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்த்தன் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ் டிரைவராகவும் இருக்கணும் ப்ளஸ் ஒரு கைடாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில வேகன்சிஸ்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிரைவராக இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு வேலிட் லைசன்ஸ் இருக்கணும். அதை தவிர நீங்கள் இங்கிலீஷ் குட் ஸ்பீக்கராக இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் ஒரு டிகிரியோ ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஜாப்பும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கேட்டகரிஸ்லாம் செக்ரிகேட் பண்ணி அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற சான்ஸ் வந்து இங்கே நிறையவே இருக்குது. அண்ட் செகண்ட், எப்படி நம்ம இங்கே ஃபின்லாண்டுக்குள்ளே வரலாம், எப்படி நம்ம ஜாபை தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கணும். ஆண்டர்பிரனர்னா நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபின்லாண்டுக்குள்ளே ஒரு ஆண்டர்பிரனரா இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி உள்ள வரலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தேவையான அந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸும் இருக்கணும், ப்ளஸ் அந்த பிஸ்னஸை நீங்கள் அதாவது இங்கே ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஆண்டர்பிரனர் மூலயமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை ஸ்மால் திங் எதையாவது செட்டப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபின்லாண்டுக்குள்ளே வரலாம். ஸோ இது ஒரு குட் ஆப்ஷன் நீங்கள் சப்போஸ் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நீங்கள் ஜாப்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே ஜாப்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜாப் மூலியமாக ரெசிடென்ட் பெர்மிட் வாங்கிட்டு இங்கே வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் தேர்ட் வந்துட்டு ஜாப் தான். ஜாப்லேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டகரி. ஸோ ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜாப் வாங்கியிருக்கணும். அந்த ஜாப் வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் எல்லாமே comes under special category. ஸோ அந்த ஜாப்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ன்ற ரெசிடென்ட் பெர்மிட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரின்ற ரெசிடென்ட் பெர்மிட்டை நீங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கும். ஸோ உங்கள் ஸ்பௌஸ்க்கும் சரி இல்லை உங்கள் குழந்தைக்கும் சரி நீங்கள் ஈஸியாக உள்ள என்டர் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துட்டு ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் மூலிமா.
அந்த ரெசிடென்ட் பெர்மிட் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா EU ப்ளூ கார்டு. EU ப்ளூ கார்டுனா என்னன்னா நம்ம முன்னாடி பார்த்த அதே ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் கேட்டகரி தான். பட் இங்கே கொஞ்சம் என்னன்னா EU ப்ளூ கார்டு அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது ஆவரேஜ் சேலரி விட நீங்கள் அதிகமாக வாங்கிருக்கணும், ப்ளஸ் ஹையர் டிகிரி வச்சிருக்கணும். ஈவன் நீங்கள் ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்லேயே ஒரு ஹையர் டிகிரி வச்சிருக்கணும். ஹையர் டிகிரினா என்னன்னா பேச்சுலர்ஸோ இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ வச்சிருக்கணும். அதே சேம் கேட்டகரி தான் இங்கே வருது. ப்ளஸ் இங்கே அடிஷ்னலாக ஒன்று என்னன்னா ஆவரேஜ் சேலரியை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். நீங்கள் இது எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே 2 வெப்சைட் இருக்குது ஃபின்லாண்டில். ஒன்று வந்துட்டு migri.fi. ஸோ இங்கே migri.fi அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் ஹவு டு அப்ளை ரெசிடென்ட் பெர்மிட், என்ன மாதிரி நீங்கள் ரெசிடென்ட் பெர்மிட்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரிஸில் அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் என்டர் ஃபின்லாண்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஈவன் அப்ளிகேஷன் பாயிண்டர்ஸ், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ migri.fi ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்குது. என்டர் ஃபின்லாண்டில் தான் நீங்கள் வந்துட்டு ரெசிடென்ட் பெர்மிட்கான அப்ளிகேஷனே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் கோல்டனாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, அதில் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேக் ஏஜென்சியோ இல்லை ஃபேக் யூடியூப் ரிவ்யூஸையோ பார்த்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி ஏமாறாமல் இருக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஈஸியாக ஃபின்லாண்டுக்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் ரிசர்ச் கேட்டகரி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ரிசர்ச் கேட்டகரியை பற்றி. ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த ரிசர்ச் கேட்டகரியை பற்றி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே ரிசர்ச் கேட்டகரி ரொம்ப நல்ல கேட்டகரி. ஏன்னா நீங்கள் ஃபின்லாண்டில் ஜாப் மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் உள்ளே வரலாம். அதாவது டாக்டரல் ரிசர்ச், யூனிவர்சிட்டிஸை ஸ்பெசிஃபிக்காக ஃபின்லாண்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. ப்ளஸ் எந்தெந்த சிட்டிஸில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாமே ரிசர்ச் கேட்டகரியில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நிறையவே இருக்கும். ஈவன் எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி ரிசர்ச் கேட்டகரியில் வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ஜாப் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் ரொம்பவே குட் ஆப்ஷன். நீங்கள் ஈஸியாக ஃபின்லாண்டில் என்டர் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோசிக்கிற மாதிரி வெறும் டாப் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் அடுத்த லெவல் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்லையும் எல்லா சிட்டிஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியும் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எந்தெந்த பொசிஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் முன்னாடி நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன், டைப்ஸ் ஆஃப் பெர்மிட் சொல்லியிருந்தேன். நிறைய பெர்மிட் நீங்கள் ரெசிடென்ட் பெர்மிட்டில் அப்ளை பண்ணால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் அந்த கேட்டகரிஸ்க்குள்ளேயுமே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு வந்துட்டு ஃபிக்ஸட் டேர்ம் அண்ட் கண்டினியூஸ் டேர்ம், அதாவது 2 டேர்ம் ஆஃப் ரெசிடென்ட் பெர்மிட் நமக்கு இருக்கு. ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸட் டேர்ம் அண்ட் ரெண்டாவது வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் பெர்மிட். ஸோ ஃபிக்ஸட் டேர்ம்ல 2 டைப் இருக்கு. ஒன்று என்னதுன்னா நமக்கு டெம்பரரி பெர்மிட். ஸோ ஒரு ஸ்டூடெண்டாவோ வராங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமா, அதாவது ஒரு விசிட்டுக்காக வராங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ஒரு டெம்பரரி பெர்மிட்டாக இருக்கும். ஸோ டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 6 monthsலேருந்து ஒரு 2 years வரைக்கும் கொடுப்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் 1 year வரைக்கும் தான் கொடுப்பாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது. ஸோ அந்த டைப் ஆஃப் இது வந்துட்டு டெம்பரரி விசா. ஸோ அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பி டைப் விசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பி டைப் விசாவில் வரும்போது சில நம்மளுடைய நம்ம பி டைப் விசாவில் வரும்போது சில பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் குறையும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அனதர் டைப் தான் வந்துட்டு கண்டினியூஸ் ரெசிடென்ட் பெர்மிட். கண்டினியூஸ் ரெசிடென்ட் பெர்மிட்ல டைப் ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ரெசிடென்ட் பெர்மிட்ல டைப் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ரெசிடென்ட் பெர்மிட் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணணும், உங்களுக்கு ரெசிடென்ட் பெர்மிட் கிடைக்குதா, டைப் ஏ இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் டைப் ஏ விசா இருந்தீங்கன்னா கண்டினியூஸ் ரெசிடென்ட் பெர்மிட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் 4 years கண்டினியூஸ் ரெசிடென்ட் பெர்மிட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெர்மனன்ட் ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஒரு 5 years கண்டினியூஸாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ப்ளஸ் நீங்கள் ஃபினிஷும் கற்றுக்குறீங்க, உங்களால் ஃபினிஷில் பேச முடியுது, உங்களால் எழுத முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபினிஷ் எடிஷன் கூட அப்ளை பண்ணலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே இருக்குது. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக என்ன கேளுங்க. நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் நடுவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோட மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எப்படி ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி மேபி நடுவில் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் சிலருக்கு லாஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையவா கிளியராகவே இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் எல்சிங்கில மட்டும் ஜாப் இருக்கா அப்படின்னு தேடாதீங்க. நிறைய சிட்டிஸ் இருக்குது ஃபின்லாண்டில் குட்டி குட்டி சிட்டிஸ் கூட நிறைய இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய
காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டியுமே பாருங்கள். எல்லா சிட்டிலையும் என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் ஹெல்சிங்கே மட்டும் பார்க்காதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈஸியாக வந்துட்டு ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அனதர் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா சீசனல் ஒர்க். அதாவது சீசனல் ஒர்க் ப்ளஸ் சீசனல் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் அண்ட் டூரிசம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ ஒரு டூரிசம்லையோ இல்லை அக்ரிகல்ச்சர்லையோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது மூலியமாக அப்ளை பண்ணலாம். சீசனல் ஒர்க்கில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஃபினிஷ்னா அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் ரொம்ப பெரிய எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஃபின்லாண்டில் நர்ஸ் ஜாப் வந்துட்டு நிறையவே ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன், nursefinder.fi அப்படின்ற ஒரு வெப்சைட் பார்த்தேன். அதில் வந்துட்டு நிறைய நர்ஸ் ஜாப்ஸ் ஃப்ரம் இந்தியாவில் இருந்துட்டு எப்படி ஃபின்லாண்டுக்கு வரலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த வெப்சைட்டில் இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்துட்டு இந்தியாலையும் இருக்குது, இங்கே ஃபின்லாண்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் ஆல்ரெடி அங்கே இந்தியாவிலேயே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. நான் இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தேடி பார்க்குறேன். எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மோர் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு கேட்டகரி நான் பார்த்துருந்தேன். அதுவும் நிறைய பேர் கிடையாது. என்னென்னா ஆர்பி, ரெசிடென்ட் பர்மிட் ஃபார் அத்லெட்ஸ் அண்ட் கோச்சஸ் அண்ட் ஆல்சோ சம் ரெஃபரிஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்கெல்லாமும் சில வேகன்சிஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷனும் கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் மேபி உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் திங்ஸ் அப்படி தான் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நான் முன்னாடியே சொன்ன அதர் கிரவுண்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதர் கிரவுண்ட்ஸில் நிறைய ஃபீல்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபீல்டு வந்துட்டு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி மூலிமா உங்களுக்கு ஒரு ஜாப் மாதிரி, ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டட் ஜாப் அப்படிங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த அதர் கிரவுண்ட்ஸில் உங்களுக்கு ரெசிடென்ட் பர்மிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபீல்ட் ஆஃப் கல்ச்சர், ஸோ கல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கும் சீசனல் ஒர்க் இல்லை சம்டைம்ஸ் பெர்மனன்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ்லாம் இங்கே ஏதாவது வரும். அப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரியான டைப் ஆஃப் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபின்லாண்ட். நீங்கள் ஏதோ ஒரு ஐசிடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்க கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சேம் கம்பெனி இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லை சேம் வேறு ஏதாவது ஒரு சென்டரோ இங்கே ஃபின்லாண்டில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரும்போது இந்த கிரவுண்ட் மூலியமாக தான் நமக்கு ரெசிடென்ட் பர்மிட் கிடைக்கும். ஸோ இந்த வே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரியான டைப்லையும் நீங்கள் வந்துட்டு இங்கே வர முடியும். அண்ட் அதர் கேட்டகரி வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் கேட்டகரி. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு உள்ளே வரணும்னா இந்த கேட்டகரி மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியான டைப் ஆஃப் இதில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கேட்டகரியில் வரும். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இங்கே ஏதாவது மிஷின் வாங்கியிருக்காங்க, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேட்டகரி மூலிமா அப்ளை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக தனியாக உங்களால் வந்து இதை அப்ளை பண்ண முடியாது. மேபி நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் ஃபின்லாண்டில், அங்கே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேட்டகரி வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அனதர் கேட்டகரி என்னென்னா கன்சல்டன்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கீங்க, ஃபின்லாண்டில் ஏதோ ஒரு ஜாபுக்கு வர போகிறீங்க. அப்போ ஒரு கன்சல்டண்ட்டாக வரீங்க. ஒரு ஏஜென்சி மூலிமா ஏதோ ஒரு கன்சல்டண்ட்டாக உங்களை வந்து எடுத்து இங்கே இருக்கிற ஜாப் மார்க்கெட்டில் ஒரு பொசிஷனுக்கு உங்களை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலியமாக நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கன்சல்டன்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, பட் நிறைய இது ஃபேக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபேக் இல்லாமல் இருக்கும், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த ட்ரூ இதில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான இது என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் பிஸ்னஸ் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஐடியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வந்து ytj.fi அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஐடியை போட்டு பார்க்கலாம். சப்போஸ் அந்த பிஸ்னஸ் ஐடி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஃபின்லாண்டில் ரெஜிஸ்டர் ஆனதுன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அதில் காட்டிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஏமாறலை அப்படின்றத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். ஈவன் உங்களுக்கு ஆஃபர் வருது அப்படின்னாலும் அது உண்மையான ஆஃபரானு நீங்கள் இது மூலமா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய வேகன்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் markinotori.fi அப்படின்னு நம்மளை சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது ஜாப்ஸ் இன் ஃபின்லாண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஜாப் மார்க்கெட் இன் ஃபின்லாண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். அதில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸாக பார்த்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அனதர் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா tek.fi அப்படின்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அதிலும் நிறைய இங்கிலீஷ் ஜாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா பிஸ்னஸ் அசேமா ஆர் பிஸ்னஸ் ஃபின்லாண்ட்
ஜாப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் சில கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சில கேட்டகரிஸில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாப்ஸையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா டிஇ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஇ சர்வீஸில் தான் நிறைய ஜாப் லிஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊர் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் தான் டிஇ சர்வீஸ். அந்த டிஇ சர்வீஸில் நிறைய ஜாப்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அதுலேயும் சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்க ஜாப்ஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்கணும். எதையாவது ஃபினிஷ் ஃப்ளூயண்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த ஜாப் நமக்கு கிடைக்காது. ஸோ இங்கிலீஷ் மஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிற ஜாப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க. எஸ், நிறைய நம்ம வெப்சைட்டில் பார்த்துருப்போம். அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் விசா ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு 2 வீக்ஸ்லேயே 10 டேஸ்லேயே நமக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கக்கூடிய ஆப்ஷனும் இங்கே இருக்குது. பட் சம்டைம்ஸ் அது டிலே ஆகும். பிகாஸ் நிறைய பேர் அப்ளை கொடுத்துருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மிக்ரியில தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் அந்த கொரிஸையும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோஸில் சொல்கிறேன். எனக்கெல்லாமும் மோர் தென் 1 month ஆச்சு. ஈவன் நான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன். ஸ்டில் எனக்குமே கொஞ்சம் டிலே ஆச்சு. அது ஆகும். இல்லை, நான் வந்த டைம் கொஞ்சம் கோவிட் டைமும் கூட. அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக மிக்ரி கூடவே காண்டாக்ட் வச்சுங்க. அதில் எஸ்டிமேட்டட் டைம் இருக்கும். எவ்வளோ டைம் உள்ள இதை முடிக்கலாம் அப்படின்ற எஸ்டிமேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டேலண்ட் பூஸ்ட் ப்ரோக்ராம். அதில் மூலிமா மிட் ரேஞ்ச் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட்டே, அதாவது பிஸ்னஸ் ஃபின்லாண்ட் அப்படின்ற அந்த செக்டார் வந்துட்டு அவங்க ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் இதோட எல்லா இதுவும் ஒரு நெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க சின்ன கம்பெனிஸ்க்கு. ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டேலண்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நமக்கு ஜாப் லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கிறனால நீங்கள் இன்டர்நேஷ்னல் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு தேவையான ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் பார்த்தேன். சில பேஜஸ்லலாம் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு நிறைய ஃப்ரீ இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க. மேபி அது ட்ரூவாக இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரூ. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் விஷயம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் கேன் அப்ளை. பட் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம போய் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சப்சிடி கிடைக்கும். ஸோ அது மூலியமாக இன்டர்நேஷ்னல் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பார்க்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் அசேமா ஆர் பிஸ்னஸ் ஃபின்லாண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் நிறைய இருக்குமே, எப்படி பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், பார்ட் டைம் ஜாப் இங்கே கொஞ்சம் இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்ஸ் எதுனா ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஏதாவது டெலிவரி ஜாப்ஸ் லைக் இங்கே ஓல்ட் ஃபுட், நம்ம ஊரில் எப்படி ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்விக்கிலாம் இருக்கா மாதிரி இங்கே வந்துட்டு ஃபுடரா, ஹோல்ட் அப்படின்ற சில இதெல்லாம் இருக்குது. அந்த இதில் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அவங்களோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவன் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா. ஏன்னா இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே கிடைக்கும். அதனுடைய ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்பௌஸாக வரீங்க. ஸ்பௌஸாக வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜாப் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கான மார்க்கெட் சப்போர்ட்டும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். வாங்க நாம இப்போது நம்மளுடைய வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். migri.fx சொல்லியிருந்தேன். அந்த வெப்சைட் தான் இது. நீங்கள் இதுக்குள்ளே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபீஸ் எவ்வளவு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் மற்ற எதையுமே நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இதிலேயே எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க சப்போர்ட் சிஸ்டம்க்கு நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணி கேட்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மிக்ரி பார்த்துட்டு டேரெக்டாக என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணக்கூடிய, விசா அப்ளை பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன கேட்டகரியில் நீங்கள் எதில் வரீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் இங்கே கிடச்சிச்சு ஃபின்லாண்டு அப்படின்னா நீங்கள் ரெசிடென்ட் பெர்மிட் அப்ளை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி என்டர் ஃபின்லாண்ட் என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ண அதுக்கப்புறமா நீங்கள் விஎஃப்எஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் உங்களுடைய ரெசிடென்ட் பெர்மிட்காக. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட ஃபைல்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஃபினிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவ் ஆகி ரெசிடென்ட் பெர்மிட் கிடைக்கும். ஸோ இது மூலயமா தான் நீங்கள் ரெசிடென்ட் பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபின்லாண்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா விசிட்டர் விசா மூலயமா என்டர் ஆகலாம். ஸோ இதான் 2 ஆப்ஷன் நீங்கள் ஃபின்லாண்டுக்குள்ளே என்டர் ஆகக்கூடியது. ஹோப் நான் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இதோடைய பார்ட் 2 கண்டினியூவேஷன் வேணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ கொரீஸ்க்கான ஆன்சர்ஸை நாங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை எங்களால் முடிஞ்சால் அதோடைய வீடியோ கண்டினியூஷனாக செகண்ட் வீடியோவோ கண்டிப்பாக பார்ட் 2ல போடுறோம்.
ப்ளஸ் நீங்கள் இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய வியூஸ் அண்ட் 100 கமெண்ட்ஸ் கிட்ட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இது எக்ஸ்டெண்டட் வீடியோவும் நாங்கள் ஒன்று போடுறோம். ஸோ மோர் டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. திஸ் இஸ் அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மற்ற இன்ஃபர்மேஷன் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.